உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்லி தரேன், நல்லா கேட்டுடுங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் 2 minutes வீடியோ. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்த பிறகு தான், நல்லா கேட்டுடுங்க, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5லிருந்து 10 வருஷம் கழிச்ச பிறகு தான், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5லிருந்து 10 வருஷம் கழிஞ்ச பிறகு தான் நம்ம ரத்தத்தில் சுகர் வெளியில் காட்டும். புரிஞ்சுதா இல்லையா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5லேருந்து 10 வருஷம் கழிச்சு தான் நம்ம ரத்தத்தில் சுகர் வந்து ஜாஸ்தி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்ச பிறகு தான் உடம்புல ப்ரெஷர் வரும், பிபி வரும். அதே மாதிரி தான் நம்ம இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்ச பிறகு தான் என்ன வரும்? கெட்ட கொலஸ்ட்ரால் வரும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிஞ்ச பிறகு தான் பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை எல்லாம் வரும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்ச பிறகு தான் ஃபேட்டி லிவர் பிரச்சனையே வரும். அப்போ இதை தான் நம்ம முதல்ல செக் பண்ணணும். நிறைய இதை செக் பண்ணாமல் HbA1cயும் பிளட் சுகரையும் மட்டும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லை கொலஸ்ட்ரால் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. இது வந்து 5லேருந்து 10 வருஷம் கழிச்ச பிறகு தான் அந்த நோயே வரும். அப்போ எது முதல்ல செய்ய வேண்டிய டெஸ்ட்டு? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் நீங்கள் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? ஃபாஸ்டிங் இன்சுலின் டெஸ்ட் நீங்கள் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் இருக்குன்னா, இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 5லேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு உள்ளால நாளைக்கு கூட வரலாம், அது நம்ம தெரியாது. சுகர் கண்டிப்பாக வரும்னு அர்த்தம், ப்ரெஷர் கண்டிப்பாக வரும்னு அர்த்தம், கெட்ட கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக வரும்னு அர்த்தம், பிசிஓடி, பிசிஓஎஸ், மாதவிடாய் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும்னு அர்த்தம், ஃபேட்டி லிவர் பிரச்சனை கண்டிப்பாக வரும்னு அர்த்தம். இந்த புரிஞ்சா இல்லையா? அப்போ எது முக்கியம்? ஃபாஸ்டிங் இன்சுலின் டெஸ்ட் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் இந்த கான்செப்டே தெரியாமல் HbA1cயும் சுகரையும் கொலஸ்ட்ரால் எல்லாம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ரிப்போர்ட் நார்மல் அப்படின்னு ஏமாந்துருக்காங்க. இன்னைக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ஆபத்து. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்னைக்கு பக்கவாதம், கண்குருடு, இருதய மாரடைப்பெல்லாம் வருது. புரிஞ்சுதா புரியலையா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் பக்கவாதம், கண்குருடு, இருதய மாரடைப்பெல்லாம் வருது. அப்போ எது முக்கியம்? நீங்கள் பண்ண வேண்டிய டெஸ்ட்டு ஃபாஸ்டிங் இன்சுலின் தான். எல்லோரும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒல்லியாக இருந்தாலும் வண்ணமாக இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபாஸ்டிங் இன்சுலின் ஜாஸ்தியாக இருக்குன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த பெரியவங்களை பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சேன், 128லேருந்து 86 கிலோ. பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் என்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க? ஃபாஸ்டிங் இன்சுலின். இதுதான் முக்கியமான டெஸ்ட்டு. ஏமாந்துடாதுங்க, ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் எல்லாரும் என்ன டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க? HbA1c, சுகர், விரநயத்தில் சுகர் சாப்பிட்ட பிறகு, அப்புறம் கொலஸ்ட்ரால் அளவு, இதை தான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 1. நம்பர் 2, இது ஜாஸ்தியாக இதை நீங்கள் செக் பண்ணாமல் அதை மட்டும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நார்மலாகவே இருக்கும். ஏன்னா இது வந்து அது வரணும்னா 5லேருந்து 10 வருஷம் ஆகும் சில டைமில். புரிஞ்சுதா? ஏமாந்துடாதுங்க, இதுதான் முக்கியமானது.